ஓம் கோடீஸ்வராய நமக. வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாகவும் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். மீண்டும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து காணொலிகள் இயக்க முடியாமல் போச்சு. காரணம், நிறைய கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்த அறக்கட்டளை சார்பாகவும் நிறைய விஷயங்களும் போகிறோம். நிறைய நம்ம அறக்கட்டளை சார்பாக நிறைய இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் கைகோர்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் யாரும் பெருசாக அதில் இல்லை. அதுக்காக நான் வருத்தப்படவில்லை. அதனால் என்னுடைய ஆன்மீக பணிகள் எங்கும் தொய்வு ஏற்படாது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட அந்த சாலைகளில் இருக்கும் ஆதரவற்றவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நான் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன். மற்றும் ஆங்காங்கே இருக்கும் அந்த முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் சென்று இதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம அந்த அன்னதானங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். நேற்று புத்தாண்டு நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று அந்த ஒரு முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கும் ஒரு 25 நல்ல உள்ளங்களுக்கு முதியோர்கள் 80 வயசுக்கும் மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒருவேளை அந்த அறுசுவை உணவோடு அவர்களுக்கு ஒரு இலை பரிமாறி அவர்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சித்தர்கள் திருவடி சேவா சார்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வீடியோ கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அந்த டென்டல் விஷயம் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம மருத்துவ உதவி செஞ்சுருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய பணி தொய்வு இல்லாமல் போயிட்டுருக்கு. என்ன எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா, அவங்களையெல்லாம் அரவணைத்து கொண்டு உங்களையும் சேர்த்து கொண்டு இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் அழைச்சிட்டு போகணும் பண்ண யாரும் ஏதோ காணொலி பார்க்குறீங்க, அவ்வளோதான், அதோட போயிடுறீங்க. நீங்கள் வாங்க, நீங்களும் பங்கெடுத்துங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை அப்படின்னா ஏதாவது நம்ம நிறைய பேர் நமக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன அமௌண்ட் 50 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க, 50க்கு அனுப்புகிறாங்க, 100 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க. ஸோ அதை கூட ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ உன்னுடைய குடும்பத்தை உயர்த்துறதுக்காகவும் நீ அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்காகவும் நீ நல்லா சொகுசாக இருக்கிறதுக்காகவும் இந்த ட்ரஸ்ட்டை பயன்படுத்துகிற நிறைய பேர்களாக இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு அந்த நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்காத 4 பேர் உள்ள ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஏன்னா நம்ம உடல் உழைப்பையும் என்னுடைய தொடர்ச்சியான அந்த டைம் எல்லாம் டெப்யூட் பண்ணி இந்த ஆன்மீக விஷயங்களில் கொடுக்கும்போது அங்கேயும் 4 பேர் நாக்கு பொட்டா பேசிட்டு இருக்காங்க பல்லுக்கு நாம. அது நம்ம அதுக்கும் 4 பேர் சொல்றாங்க, எதுக்கு சார் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க போங்க, உங்களோட பயணம் மிக நீண்ட நெறியது, அதை பத்தி போங்க அப்படின்னு சொன்னாலும் அவனும் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதால வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இல்லறத்திலிருந்து ஆன்மீகம் செய்கிறவன். அதனால தொடர்ந்து என்னுடைய பணிகளில் தொய்வு ஏற்படாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா தொடர்ந்து டெடிக்கேட்டடாக உங்களுக்கெல்லாம் நிறைய காணொலி கொடுக்கணும், நிறைய சேவை செய்யணும், நிறைய அந்த எல்டர்ஸ் ஹோம் ஒன்று உருவாக்கணும், சாலை ஓரங்களை நித்திய அன்னதானம் பண்ணணும். இதெல்லாம் தொடர்ந்து என்னன்னா இதெல்லாம் எனக்காக இல்லை, உங்களுடைய கர்மவிலிருந்து வெளிவிடுவதற்காகத்தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து யாக பூஜை பண்ணுறோம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் எல்லாருக்கான ஒரு யாக பூஜை. இப்போ கூட பாருங்க, இந்த ஒரு பின்னாடி இந்த காணொலிக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு கொடுத்துருக்கோம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை அங்கத்தினர்கள் குடும்பம் அத்தனையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்னதானமே நடத்துகிறோம். ஒரு 80+, 70+ உள்ளவங்களுக்குலாம், அந்த முதியோர் இல்லங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்னா சித்தர்கள் திருவடி தொடர்ந்து நம்ம நடத்தணும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்ம போகிறோம், ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு 100 ரூபாய் எடுத்து நம்ம நீங்கள் 100 ரூபான்றது ஒன்றுமே இல்லை, 1000 ரூபாங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. வெளியில் போய் கடையில் போயிட்டு திரும்பி வந்தோம்னா 1000 ரூபாய் இல்லாமல் காணாமல் போயிடுது. ஸோ அந்த 1000 ரூபாயில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம். குறைச்சலாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு கூட போடலாம் மினிமம். ரொம்ப நம்மளே சமைச்சு வெளியில் போனோம்னா ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வரும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா. ஆனால் நம்மளே சமைச்சு உட்காந்து நல்ல அவங்களுக்கு வயிறார அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 100 ரூபாங்கிறது அவங்களுக்கு வாட்டர் பாட்டில், வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வாட்டர் அதுவே 20 ரூபாய் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்படி இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இந்த ஒரு ஒன்று ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் மற்ற நிறைய பேர் ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் நிறைய ஃபண்டை வச்சு ஏமாத்திலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இந்த சித்தர்கள் திருவடி. சித்தர்கள் திருவடி 100% என்ன வருதோ அதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
இது ஒரு சில பேர் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற சில டொனேட் பண்றோம், நாங்க வந்து பேர் சொல்ல வேண்டாம், கண்ணுக்கு தெரியாம நாங்க செஞ்சுட்டு போறோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒண்ணுமே செய்யல, 5 பைசா கூட கொடுக்கல, ஆனால் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நீ சொந்த இதுக்கு நீ யூஸ் பண்றாங்க. பெருசாலாம் ஒண்ணும் வரல. 50 ரூபாய் மொத்தம் கொடுத்தாங்கன்னா அதுல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 100 ரூபாய் 500 ரூபாய் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து இல்லைனாலும், ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேங்கிற ஒரு ஆத்ம சந்தோஷம் எனக்கு இருக்கு. தொடர்ந்து கடந்த மாதம் நினைக்கிறேன் நான் வந்து நேபாள சித்தர் தஞ்சாவூர்ல போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கும் பயணிக்கல. தொடர்ந்து அடுத்தது வந்து 2-3 சித்திரப்பீடங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க, வாங்க வந்து இந்த சித்திரப்பீடங்களை பத்தி சொல்லுங்க. சும்மா போக முடியாது, அவன் ஃபினான்ஷியல் இல்லாம, நீங்க பொருளாதாரம் இல்லாம இன்னைக்கு எதுவும் போக முடியாது. ஸோ உங்களுக்கு நிறைய பார்க்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ இந்த யூடியூப்ல இருந்து நிறைய காசு வருது, அதுல இருந்து தான் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. யூடியூப்ல இதெல்லாம் வந்து பைசாலாம் வரல. ஏன்னா 300 பேர் பார்த்தா அதுக்கெல்லாம் வந்து ஒரு குறைச்சல நான் ஒரு வீடியோ போட்டா ஒரு 1 லட்சம் பேர் பார்க்கணும். என்னுடைய வீடியோவில் எடுத்து பாருங்க, 500 பேர் 300 பேர் 200 பேர். இந்த 500-300 பேருமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து இந்த சித்தர்கள் திருவடியை தொடர்ந்து கண்டுகளிக்கிறாங்க அப்படிங்க. அவங்களையும் நான் ஏமாற்றக்கூடாது. இந்த அந்த ஆத்ம உலகத்துல, ஆன்மீக உலகத்துல அவங்களும் சித்தர் பயணத்துல இருக்கிறாங்க. அவங்களை நம்ம வந்து எந்த விதத்திலையும் வந்து ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட சொந்த செலவை நான் வந்து பயன்படுத்தி நான் போயிட்டு இருக்கேன். என்னடா எப்ப பார்த்தாலும் தன்னுடைய சிவபுராணத்தை சொல்லியே இந்த வீடியோ போடுறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த சும்மா ஏன் நீங்க எல்லாம் கேட்பீங்க, தொடர்ந்து ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காணொலியெல்லாம் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா மனசு வெறுத்து போயிடுது. என்னத்தை போய் இவங்களுக்கு நம்ம ஒரு 300 பேர், இந்த 300 பேருக்கு போய் நம்ம போய் இவ்வளவு தூரம் செஞ்சும் கூட அவங்களும் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த 300 பேரும் ஒரு 10 பேருக்கு போட்டா 3000 பேர் ஆயிடும். அந்த 3000 பேர் இன்னொரு 10 பேர் போட்டா 30,000 பேர் ஆகும். இந்த 30,000 பேர் உள்ள போகும்போது நீங்க சித்தர்கள் திருவடிக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த நிறைய பேர் உள்ள போய் இந்த யூடியூப்ல இருந்து நீங்க கொடுத்தாலும் அந்த வச்சு கூட நான் அப்படி நிறைய பயணங்களை நான் மேற்கொள்ள முடியும். தொடர்ந்து எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். நான் பண்ணலாம் சொல்லல. உங்களுக்கு வீடியோ என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை வீடியோ கொடுக்குறேன். அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு வீடியோ, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வீடியோ கொடுக்குற நிலைக்கு நீங்க தள்ளிட்டீங்க. ஏன்னா நானே உட்காந்து பேசி ஆன்மீகத்தை பத்தி சொன்னாலும் அதுக்கும் நீங்க அவரை போய் பாருங்க, இவரை போய் பாருங்க, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு என்னோட அனுபவங்களை மட்டும்தான் நான் இங்க பதிவு செய்ய முடியும். அவரு ஆன்மீகத்தை பத்தி நல்ல கருத்துக்களை சொன்னார்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி நீ அரவேக்கெடுத்தனமா பேசுற அப்படின்னா நான் என்ன உணர்ந்தனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? சோ நிறைய இருக்குது இப்படி. ஓகே, இந்த புத்தாண்டு தினத்தில் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இன்னைக்கு நேற்று மத்தியானம் கரெக்டாக ஒரு 12:30 மணிக்குலேருந்து 1:30 மணி வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அன்னம் பாலித்தும் முதியோர் இல்லத்தில் போயிருக்காது. அதோட காணொலி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சும்மா ஒரு நிமிஷத்துக்கு காணொலி தான். அதை ஏன்னா நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஸோ தொடர்ந்து நீங்க சித்தர்கள் திருப்படியை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த காணொலிகள்லாம் நிறைய 1600 காணொலிகள் இருக்குது. நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த சித்தர் மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு குரூப்ல இருப்பீங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் சின்னதா நீங்க வந்து பஸ் பண்ணீங்கனாலே போதும். இதுதான் நீங்க சித்தர்கள் திருப்படி சேவா அறக்கட்டளைக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு புண்ணியம் சொல்லலாம். உங்களுடைய இந்த மாதிரி சாப்பாடு இது மாதிரி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எதுவுமே 1 ரூபாய் கொடுத்தா கூட நான் அதை வேண்டான்னு சொல்றது இல்லை. அதுவும் ஏதோ ஒரு இதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறது, வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த தொடர்ந்து நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் இந்த காணொலி முன்னோட்டத்தில் வந்து ஜிபே நம்பர் இருக்குது, பேடிஎம் நம்பர் இருக்குது. இந்த பேடிஎம் நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய தொடர்ந்து அந்த ஏதாவது டொனேஷன் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். அது 100% உங்களுடைய கர்ம வினைகளில் இருந்து வேற இருக்கும் அந்த மிகப்பெரிய பணியை செய்வதுதான் இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.